கோபிநாத் சார், இது நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் இது. சார், இது வந்து பார்க் 1. இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிற பார்க் 1. இங்கே வந்து ஆம்பி தியேட்டர் இருக்குது, கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இது ஆம்பி தியேட்டர் சார். கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, இங்கே இருக்குது, பின்னாடி ஃப்ரண்ட்லேயே பார்த்துருக்கேன். இது இல்லாமல் 4 பார்க்கில் 3 பார்க்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் கோர்ட் இருக்கும். இந்த ஒரு பார்க்கில் மட்டும் அடிஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்கும். அங்கே இருக்குது, ஆக்சுவலாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்குது. சிட் அவுட் ஏரியாவும் தந்துருக்காங்க. இது வந்து பார்க் 1 சார், என்ட்ரன்ஸில் இருக்கிற பார்க்கு. இது வந்து ஃபேஸ் 3. சார், இந்த பில்டிங் வந்து கிட்ஸுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அர்பன் ரைஸ் சில்ட்ரன்ஸ் லேர்னிங் ஹப், கிட்ஸுக்கான கிளப் ஹவுஸ்னு கூட சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அது வந்து இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸாக இருக்குது. அதுவும் இந்த ப்ளே கிரவுண்ட் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டுமே சேர்த்து அரௌண்ட் 1.5 ஏக்கர். ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இந்த லொக்கேஷனில் தான் வருது. இந்த வாக்கிங் ட்ராக் வந்து எல்லா ஆல் ஓவர் 43 ஏக்கருமே வந்து தனியாக தந்திருக்கும். ஸோ உங்களுக்கு சொன்ன மாரி எல்லா பிளாட்டுக்குமே வந்து இந்த செட் பேக் இருக்கும். ஆக்சுவலாக நாம் இப்போ இருக்கிறது வந்து 60 ஃபீட் ரோட்டில் இருக்கும். 60 ஃபீட் ரோடுன்றதால கொஞ்சம் செட் பேக் வந்து பிளாட்டுக்கும் ரோட்டுக்கு இருக்க செட் பேக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நியர்லி வந்து அரௌண்ட் ஒரு 8 to 9 ஃபீட் வந்து செட் பேக் இருக்குது. ஸோ எல்லா பிளாட்டுக்குமே ட்ரீஸும் இருக்கும், கார்டனும் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா பிளாட்டுக்குமே அந்த ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அது வந்து யங்ஸ்டருக்கான கிளப் ஹவுஸஸ். நான் அங்கே அதுக்கிட்ட போய்ட்டு நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து யங்ஸ்டருக்கான கிளப் ஹவுஸஸ். அது பக்கத்துலேயே பார்க் நம்பர் 2 இருக்கும். இங்கேயுமே வந்து அந்த மல்டிபர்பஸ் ஷெட்டில் கோர்ட், டென்னிஸ் கோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட் ஏரியா, இது வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு சொல்ல மறந்தது வந்து இந்த 43 ஏக்கரில் அரௌண்டு 5000 ட்ரீஸ் வச்சுருக்கோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட் இல்லாமல் இதுமாரி ட்ரீஸ் கணக்கு பண்ணிங்கன்னா 5000 ட்ரீஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்க் நம்பர் 3 சார். இங்கேயும் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அந்த எண்டில் வந்து மல்டிபர்பஸ் கோர்ட் சொன்னோம் இல்லைங்களா, அது அந்த எண்டில் இருக்குது, பார்க்கோடைய அந்த எண்டில். இது பார்க் நம்பர் 3. சார், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம சைட்டுக்குள்ளேயே அரௌண்ட் 5 lakh லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வாட்டர் டேங்க். அது இது வந்து பார்த்திங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட். இது ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக ரெடி பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த கிளப் ஹவுஸ் வந்து சீனியர் சிட்டிசனுக்கான கிளப் ஹவுஸஸ். ஸோ க்ரீனரி ஃபாரஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிஜனுடைய குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குன்றதுனால அவங்க ஏஜ் பர்சன் வந்து சிட் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காகவே மெயினாக வந்து சீனியர் சிட்டிசன் பக்கத்தில் இருக்கிறது வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது, ஜஸ்ட் வாக்கிங் போகலாம். சிட் அவுட் ஏரியா இருக்குது, அது மட்டும் தான். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஏரியாவும் கிடையாது இந்த இடத்துல.
அந்த வீடு இருக்கிற வரைக்குமே நமக்கு பேலன்ஸ் 53 ஏக்கர் அங்கே இருக்குது சார். ஸோ இங்கே இது பண்ணிக்கு தான் லேபர் ஷெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து நமக்கு அந்த 10,000 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி தான் வருது. ஸோ ப்ளாட்ஸ் வந்து இதோட முடியுது சார். மெயின் திங் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ஒரு பிளாட்லேயுமே வந்து 2 பைப் லைன் சொன்னோம் இல்லைங்களா? இது வந்து 6 இன்ச் லைன், 6 இன்ச் பைப் இருக்குது. இபி அண்ட் டேட்டா லைன். அங்கே பக்கத்தில் வந்து அங்கே ஒயிட் வந்து வாட்டர் லைன் தந்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாட்லேயுமே வந்து 2 பைப் லைன் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ட்ரீஸ் வித் கார்டன், கார்னர் பிளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுற்றியுமே வந்து கார்டன் வரும் 2 பக்கம்.